மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் 10,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் அண்மையில் பெய்த மிக கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டது. 1,00,000 கன அடிக்கும் மேல் தண்ணீர் சென்றதால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. மழை ஓய்ந்ததால் வெள்ளம் வடிந்து மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றனர். இந்நிலையில் மாஞ்சோலை, களக்காடு உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு ஆகிய அணைகளுக்கு மீண்டும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அணைகளில் இருந்து வினாடிக்கு 10,000க்கும் அதிகமான கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் தாமிரபரணியில் இரு கரைகளையும் தொட்டவாறு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் ஆற்றை கடக்கவோ இறங்கவோ வேண்டாம் என கரையோர மக்களுக்கு நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஜனவரி 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது.